கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லிக்கீரை, கொஞ்சமாக புதினா, இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சண்டே ஸ்பெஷல் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் குலசாமிக்கு வழிபட்டு விரதத்தோட ஊருக்கு போனோம் பார்த்தீங்களா. போயிட்டு எல்லோரும் நம்ம வீட்டில் எல்லாருமே நான்வெஜ் பண்ணி குடும்பத்தோடு சாப்பிடணும் ஒரு ஐதீகம். அதை தான் நீங்கள் பண்ண போகிறேன். ஆனால் கண்டிப்பாக எங்கள் குழந்தை வீட்டில் எல்லாருமே மட்டன் எடுத்துருந்தாங்க. நான் மட்டன் எடுக்கல. மட்டன் எடுக்கிறதுக்கு பயங்கர வேலை. சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏதோ நான்வெஜ் பண்ணணும். மட்டன் எடுத்தானே சிக்கன் எடுத்தேன். அதுக்கு என்ன வேணும்? மல்லிக்கீரை, புதினா, கொஞ்சம் தயிர், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், 2 லெமன், கொஞ்சம் தேங்காய் குறையதான் எடுப்பேன். இவ்வளவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எதுவுமே விரதத்தை முடிக்கல, உடம்பு சரியானால எதுவும் சாப்பிடல. இங்கேருந்து நம்ம வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக வீட்டில் கொடுக்கணும். இந்த தேங்காய் எங்கள் குழந்தையார் ஒய்ஃபை எனக்கு தேங்காய் கொடுத்து விட்டாங்க. இன்னுமே கொஞ்சம் தேங்காய் இருக்குது, தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சொன்னாங்க, எக்கா மும்பையில் தேங்காய் அதிகம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேங்காய் கொடுத்து விட்டாங்க. இது இங்கே இன்னொன்று இருக்குது, இன்னொன்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேங்காய், பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், இஞ்சி, தொளி நீக்காத பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக மல்லி, கொஞ்சமாக புதினா, இப்படி வசக்கி நம்ம குழம்பு வச்சா சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நல்ல ஒரு சுவையாக வரும். இதெல்லாம் நல்லா வணங்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரக பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு. எந்த ஒரு சிக்கன் குழம்புலையும் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணால் ரொம்ப மணமாக சுவைப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். கொஞ்சோண்டு மிளகு பொடியும் சேர்த்தாச்சு. கரம் மசாலா ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்ச சிக்கனே ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மசாலா உப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ இந்த கறி எல்லாமே நம்ம இந்த எண்ணெயில் நல்லா அப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாவும் பாருங்கள் நல்லா அப்படி மைய மாதிரி அரைச்சாச்சு. இப்போ சிக்கனில் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் அப்படி இந்த எண்ணெயிலே வசக்கிட்டோன்னா அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வெளியே வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 2-3 நாள் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிடலாம். தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி பற்றாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கணும். நான் கொஞ்சம் காரம் குறைச்சி போட்டிருக்கேன். இப்போ இந்த கலரில் இருக்குது. கொதிச்சு வரும்போது நமக்கு கலர் கரெக்டாக வரும். புரிஞ்சு வச்சுக்கலாம். சுவைக்கேற்ற உங்களுக்கு எவ்வளோ லெமனும் புரிஞ்சிக்கோங்க. 1.5 லெமன் புரிஞ்சு விட்ருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லிக்கீரை, கொஞ்சமாக புதினா, இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். நான் 2வது அதுக்கு மேலே மல்லி எதுவும் தூத்தலை, அப்படின்னா தூவி விடலை. அதிலே போட்டு அரைச்சனால நல்லா குழுன்னு வந்துட்டு. இது இப்போ நைட்டில் நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு தடவை நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதுக்கு கொஞ்சம் ஜீரா ரைஸ் பண்ணிட்டேன். புதினா, ஜீரா, மல்லி குழம்பு போட்டு கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ். இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் கொஞ்சம் ஜீரா ரைஸ் நல்லாயிருக்கும். அதனால் பாஸ்மதி ரைஸ் போட்டு ஜீரா ரைஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கிட்டோன்னா வெறுமனே நம்ம ரைஸ் அள்ளி சாப்பிட்டாலுமே நல்லா அதில் போட்டிருக்க ஜீரகம், பெருசோம்பு, புதினா, கருவேப்பிலை, மல்லியெல்லாம் நல்லா மணமாக இருக்கும். சும்மாவே அள்ளி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒத்த வந்துருப்பாங்க. பின்ன கொஞ்சமாக தக்காளி ரசம் பண்ணிட்டேன். எனக்காக தக்காளி ரசம் பண்ணிட்டேன். சிக்கன் எப்போ நான்வெஜ் பண்ணாலுமே நம்ம இறந்தவங்களை நினச்சி பின்ன சாப்பாடு வச்சுருவேன். அது இப்படி வச்சுருவேன். பின்ன கொஞ்சம் பொறுத்து காக்காவோ குருவியோ புறாவோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சாப்பாடு. சண்டே ஸ்பெஷல் இது தான். கோயிலுக்கு போயிட்டு முதல் முறையாக நம்ம வீட்டில் செஞ்ச நான்வெஜ் இது தான். நீங்கள் எப்படி கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு நான்வெஜ் செஞ்சு வச்சு படைக்கிற பழக்கம்லாம் சொல்லுங்கள். சாமியை படைக்கக்கூடாது. யாராவது நம்ம மனசில் நினச்சி இறந்தவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வச்சுட்டு இந்த பதிவு பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். நாங்கள் எங்கள் குடும்பத்து கூட எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ருந்தா வீட்டில் செய்யணும் அவசியம் இல்லை. யாரும் சாப்பிடாமல் வந்தனால தான் நான் இந்த வழிபாடு செஞ்சேன். சரிங்களா? பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள்.